ஆசிரியர் பணியிலே 35 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்று வரும் மாநில நல்லாசிரியர் விருதை பெற்ற திரு பழனிசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. மாணவர்களுக்கு மும்மொழி கல்வி என்பது ஒரு பெரும் சுமையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வெற்றிகரமாக நடைமுறையில் இருக்கிற இருமொழி கல்வி திட்டம் தான் சிறந்தது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறார். அதுதான் உலகளாவிய தொடர்புக்கு வழிவகுக்கிறது, தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த வழிவகுக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய ஆசிரியர் பணி அனுபவத்திலே எது சிறந்தது, ஏன்? என்னுடைய ஆசிரியர் பணி அனுபவத்தில் மும்மொழி கொள்கையே சிறப்பானது. மாணவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக் கொடுக்க வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை அமலில் இருக்கின்ற பொழுது நமது மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்கு மட்டும் அது எப்படி கற்றல் சுமையாக இருக்க முடியும்? எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் 3 மொழியை கற்கின்றார்கள். நமது மாணவர்கள் என்ன அறிவில் குறைவு உடையவர்களா? அப்படி இருந்தா தனியார் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க மட்டும் எப்படி 3 மொழி கத்துக்குது? அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குது? நான் இப்படி கேட்பதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். அமைச்சர் ஐயா அவர்கள் அப்படி கூறுகின்றார் என்றால் அவருடைய குழந்தைகள் எல்லாம் எத்தனை மொழிகள் கற்றுக்கொண்டிருக்கின்றன? அந்த வாய்ப்பு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டாமா? உலகளாவிய தொடர்பிற்கு ஆங்கிலம் அவசியம்தான். ஆனால் இந்தியா முழுக்க ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அண்டை மாநிலங்களோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்னொரு இந்திய மொழி அவசியம் இல்லையா? நிறைய மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது ஒரு மாணவனுடைய திறனை வளர்க்குமே தவிர அவனுக்கு எப்படி சுமையாக இருக்க முடியும்? பாரதியார் எத்தனை மொழிகள் கற்றுக்கொண்டார்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்தார். அத்தனை மொழியும் கற்றுக்கொள், அன்னை மொழி மீது பற்றுக்கொள் என்பதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர 3வது மொழி வேண்டாம் என்பது வெற்ற ஆரவார கூச்சல், வெறும் அரசியலே தவிர தமிழக மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். கல்வியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், சில கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றல் என்பதே, பள்ளிகளிலிருந்து இடைநிற்றல் என்பதே இல்லாத ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலே உயர்கல்வி பெறுவோருடைய தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகமாக இருக்கிறது உயர்கல்வி சேர்க்கையை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மும்மொழி திட்டம் என்பது இடைநிற்றலை அதிகப்படுத்திவிடும், மாணவர்கள் பள்ளிகளில் இருந்து விலகக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் மீது திணிக்கும், மும்மொழி ஒரு திட்டம் என்பது ஒரு சுமையாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்களே. கண்டிப்பாக இல்லை. தமிழக அரசு இடைநிற்றலை குறைப்பதற்காக மிகச்சிறந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. உயர்கல்வியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரையும் சேர்ப்பதற்கு அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதும் உண்மைதான், மறுப்பதற்கில்லை. அதே சமயத்தில் இன்னொரு பாடத்தை, இன்னொரு மொழியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக எந்த வகையிலும் இடைநிற்றல் என்பது அதிகரிக்காது. ஏனென்றால் மாணவர்களுக்கு விருப்பமான மொழியை கற்றுக் கொடுப்பதை பற்றித்தான் மும்மொழி கொள்கை பேசுகின்றது. அது விருப்பமில்லாத ஒரு மொழியை கற்றுக்கொள்வதை பற்றி பேசுவதில்லை. உதாரணமாக, ஒரு குழந்தை தமிழ் நல்லா படிக்குது, ஆங்கிலம் படிக்குது, அவங்க வீட்டுல தெலுங்கோ மலையாளமோ பேசுவாங்க. அவங்க வீட்டுல பேசக்கூடிய அந்த மொழிதான் அந்த குழந்தைக்கு விருப்ப மொழியா இருக்கு. அந்த மலையாளத்தையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ விருப்பத்தோட படிக்குமே தவிர அதை ஒரு சுமையா நினைக்காது. இன்னும் உங்களுக்கு சொல்றது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர், சுமார் 2 கோடி பேர் தமிழ் மொழி அல்லாத வேற்று மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால அவர்கள் அதை ஆர்வமாக கற்பார்களே தவிர எக்காரணம் கொண்டும் சுமையாக நினைக்க மாட்டார்கள். இதன் மூலமாக இடைநிற்றல் அதிகரிக்காது. விருப்பமுடன் குழந்தைகள் பள்ளிக்கு வருவார்கள்.
சார் உங்கள் பணி அனுபவத்தின் அடிப்படையில் இன்னொரு கேள்வியும் கூட, இப்போ நிறைய ஆங்கிலம் ஒரு மிகப்பெரிய தொடர்பு மொழியாக இருந்து ஆங்கிலத்தில் திறன் பெற்றிருக்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு தரவுகள் சொல்லுது. அதே நேரத்தில் கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் கூட ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தருகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற முடியாத சூழலால் இன்னும் கூட கிராமப்புற ஏழை எளிய மக்களிடத்திலே ஒரு அச்சம், அதுக்கொண்டு ஒரு அச்ச உணர்வினால் அதனாலே பள்ளி கல்வியை விடுகின்ற ஒரு நிலை என்கிறதெல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலைமை அப்படி மாறி இருக்கா இன்னைக்கு? அப்படி இருக்கிற சூழலில் மூன்றாவது மொழி என்பது இன்னும் ஒரு கூடுதல் சுமையாத்தானே இருக்கும் மாணவர்களுக்கு. ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. நீங்க கடந்த ஆண்டுகளில் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத பாடங்களை எடுத்துக்கொண்டால் போன வருஷம் 10th 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல பாத்தீங்கன்னா 5 பாடங்கள்லயுமே ஆங்கில பாடத்துலதான் தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம் மிக மிக குறைவு. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்னைக்கு ஆங்கிலத்துல தேர்ச்சி பெறுவது என்பது எளிதாகத்தான் இருக்கின்றது. அந்த மொழியை அவர்கள் கடினமாக அவர்கள் நினைப்பது கிடையாது. கற்பித்தலில் வந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், ஆசிரியர் பெருமக்களுடைய கற்பித்தல், இவைகள் மூலமாக ஆங்கில அறிவு மேம்பட்டு இருக்கிறதே தவிர அது ஒரு சுமையாக மாணவர்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆகிற பையன் கூட இங்கிலீஷ்ல பாஸ் பண்ற சில சமயங்கள்ல. அப்போ மொழி என்பது அவனுக்கு சுமையாக இருப்பதே கிடையாது. ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் மொழி. ஒரு ஆசிரியனுடைய கற்பித்தல் பணி அடிப்படையிலே உங்களுடைய அனுபவங்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பழனிசாமி சார். நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை IPS அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இக்கணம் KNR பரமசிவன், மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு, தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்.